ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம கீரை கடையில் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை வச்சு கொடுத்தோம்னாக்கா ஒரு மாதிரி மதிய நேரத்துக்குள்ளே சலிச்சு போய்டும், சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாதத்தோட கிளறி கொடுத்தோம்னாக்கா எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி எடுத்துக்கிற வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னாக்கா அந்த கீரையுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சுத்தமாக தெரியாமல் போயிடும். அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொட்டை அளவுக்கு புளி, இந்த புளி கொட்டை இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு கொட்டை அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற அரைக்கீரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கீரை வேணாலும் கடையிற கீரை எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வதக்கி விட கீரை நல்லா சுருங்கி கொஞ்சமாகிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாங்க. கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த கீரைக்கு அளவான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வருங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே வேக விட்டுக்கலாங்க. மூடி போட வேண்டாம். மூடி போட்டோம்னாக்கா அந்த கீரையுடைய கலர் வந்து மாறிடும். மூடி போடாமல் அப்படியே வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கீரை, இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம அப்படியே வச்சு வேக வைப்போங்க. வதக்காமல் அப்படியே வச்சு வேக வச்சோம்னாக்கா அது என்ன செய்யணுனாக்கா நம்ம சூடாக செஞ்சு அப்போவுமே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா மதிய நேரத்துக்குலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி சல்லுன்னு ஆகிடும். டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். கீரையே விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இது தேவையான அளவு உப்பு வச்சு மிக்சியில் ஒரு 2 சுற்று மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கீரைக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், இது கூட 2 வரமிளகாய் மட்டும் பிச்சு சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள், இந்த கீரையோடு சேர்த்துக்கலாங்க. கீரை வந்து அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சாதத்தோடு கிளறி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா நம்ம அப்படியே சுடு சாதத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.